ஸோ ரைட் ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஸோ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக யூபிஎஸ்சியை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல மைண்ட் செட் வைக்கணும். ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம வின்னர்ஸ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதே டைம் நம்ம யூபிஎஸ்சியோட சிலபஸை மாஸ்டராக இருக்கணும். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள், டெய்லி படிங்க. யூ ஷுட் அவேர் ஆஃப் த சிலபஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் புக் லிஸ்ட், யூ கேன் கிரியேட் அ புக் லிஸ்ட். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸை பிரிண்ட் பண்ணி டெய்லி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூபிஎஸ்சி சிலபஸ் என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்கக்கூடாதுன்றது தெரியும். அதே மாதிரி ஒரு புக் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் என்ன புக் படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன புக் படிக்கணும், ப்ரிலிம்ஸில் இருக்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், ஸோ என்னென்ன மாதிரியான புக்ஸ் படிக்கலாம். ஸோ மெயின்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், GS1, GS2, GS3, GS4 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த புக் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த புக் லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ இட்ஸ் அ கேம் சேஞ்சர். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் தான் அங்கே நின்று பேசும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் டே 1லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து கைட் மாதிரி வச்சுட்டு டெய்லி வந்து இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன், அந்த ஃபார்மேட், ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஹவு டு எலிமினேட்டுன்றது தெரியணும். ஸோ ஒரு 50 டெஸ்ட்டாவது நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். அதேமாதிரி சிசேட் வந்து குவாலிஃபைங் பேப்பர், அதை வந்து நம்ம ரொம்ப ஓவராக அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி இக்னோரும் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் பேலன்சிங் த சிசேட். அதே மாதிரி மெயின் ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே நீங்கள் ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் த மெயின்ஸ். ஸோ ரைட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ரிசைஸாக எழுதுகிற ஒரு ஸ்கில்லே வளரும். ஸோ எப்படி இருந்தாலும் எஸ்ஏ பேப்பருக்கு ஒரு 10 to 15 எஸ்ஏ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூபிஎஸ்சி. யூ ஷுட் மெயின்டைன் அண்ட் மேனேஜ் த டைம். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூ பர்சனாலிட்டிக்கு டே 1லேருந்தே யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட், காம் அண்ட் ஆல்சோ ஜென்யூன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக யூ ஷுட் கிளியர் த யூபிஎஸ்சி in a first attempt. Thank you so much.